நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலாக அதுவும் விஜய் காவேரிக்காகலாம் பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய எபிசோடில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே செம காண்டா செம கடுப்பாக தான் இருக்க முடியும். அதாவது இத்தனைக்கும் நான் வந்து தனியாக இவங்களுக்கு ஃபேன் அப்படின்லாம் இல்லை. ஆனால் எனக்கே வந்து பார்க்கும்பொழுது லாஜிக் இல்லாமல் இருக்கிறதும் இந்த முன்னாடி தான் நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவோம். சீரியலில் திடீர்னு தோணுச்சு அப்படின்னா ஒருத்தவங்களை வில்லன் ஆக்கிடுவாங்க, வில்லி ஆக்கிடுவாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ மண்டையில் கோளாறு வந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ குமரன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஆக்கிட்டாங்க. சரி ஓகே, இவர் கான்ட்ராக்ட் மேரேஜுக்காக கையெழுத்து போட்டாருங்கிறதுக்காக அந்த குடும்பம் அப்செட் ஆகிடுச்சுங்கிறது ஓகே. ஆனால் அதை தவிர அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சு சொன்னார், எங்களுடைய கல்யாணம் வேற ஒரு விதமாக நடந்துச்சு, ஆனால் வந்து அதுக்கப்புறம் போக தான் நான் வந்து அவன் மேலே காதலில் விழுந்தேன் அப்படின்னு பேசினார். அதை மறந்துட்டாங்களா? எதுக்கு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டால் நம்ம நாளைக்கு கோவப்படக்கூடாது தான் நம்ம காசு கொடுத்து சரி கட்ட பார்த்துருக்கோம் அந்த படுபாவி பய அப்படின்னு குமரன் பேசிக்கிட்டு இருக்க உடனே அது கங்கா வந்து இப்படி மோசமாக இருப்பாங்களா, சே நம்ம ஊர்லாம் அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு பேசுறது என்ன. இதில் உடனே எல்லாரும் சேர்ந்து இப்படி வந்து பிஞ்சு மனசில் நஞ்சை விதைச்சிட்டானே அப்படின்னு திருப்பி எல்லாரும் விஜய் மேலே சாபம் போடுறது என்ன அப்படின்ட்டு இது நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா ஒருத்தவங்க ஒரு லைட்டாக யோசிச்சாலோ இல்லை காவேரி தெளிவுபடுத்தி கொஞ்சோன்னு அவங்களும் அவன் மனசை யோசிச்சு பார்த்தாலும் அவர் மன்னிப்பு கேட்கப்படுறதுக்கு வந்தார், அத்தனை தடவை சரி பண்ண வந்தார், அதெல்லாம் கேட்கலான்னு பார்த்தா இல்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டாங்க. அவர் ஃபன்னுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணார்ல, அந்த தேவையில்லாத காமெடி தான் அவர் தலையில் வந்து ஒரு யமனா வந்து விழுந்திருக்கு, இடியா வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க பாட்டியும் தாத்தா வேற வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்க, தாத்தா வந்து சரி விடு அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வருந்திக்கிட்டு இருக்காங்கும் போது விஜய் வந்து நான் போய் அந்த வீட்டில் பேச போகிறேங்கிறார். அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ல கேட்காம கிளம்பி போக அவங்க அம்மாலேருந்து எல்லாரும் சாபம் போட்டு யோ இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு துரத்தி விடுறதுக்கு பேசுகிறாங்க, பொறுமையை சோதிக்காத அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே உள்ளே இருந்து காவேரி அப்படியே ரூம்குள்ளே ரொம்ப அப்படியே பதுசாக பொட்டி பாம்பா வந்து அழுதுகிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்த்தா எரிச்சல் தான் வருது நமக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக்கான கிளிக் பண்ணி மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இடம் பொருள் நவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.